களம் டிஎன் மேக்ஸ் நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். சமீபத்துல நம்மளுடைய தமிழக அரசியல்ல பல்வேறு நிகழ்வுகள் டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்மளுடைய அரசு சம்பந்தப்பட்ட பணங்களையோ இல்ல ஊழல் எது நடந்தாலும் தொட்டவங்களை விட மாட்டோம், தொடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவுல இணைஞ்சிருக்காரு. விஜயபாஸ்கர் அவர்கள் மீது என்ன வழக்கு இருக்கு, என்ன மாதிரியான குற்ற பின்னணியில அவர் அந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்மோடு பேச நம்ம அறப்போர் இயக்கத்தோடு திரு ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். சார், உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு புது வாஷிங் மிஷின் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வந்துருச்சுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு வாஷிங் மிஷின் வந்து புதுசா அல்ல. ஒன்றிய அரசு எப்படி வாஷிங் மிஷின் விச் மீன்ஸ் பிஜேபி கவர்மெண்ட் அரசு ஆளக்கூடியவர்கள் தானே. பிஜேபி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாஷிங் மிஷின் எவ்வளவு வாஷிங் மிஷின் என்ன வேற மாநிலங்கள்ல இருக்கிறத பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு வாஷிங் மிஷின் புதுசா இல்ல. வாஷிங் மிஷின் இந்த ஆட்சியில வராதுன்னு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் இந்த ஆட்சியில வாஷிங் மிஷின் புதுசா கைப்பற்றப்பட்டிருக்கா, புதுசா வாங்கியிருக்காங்களான்றது தெரியும். ஓகே, போகதான் தெரியும் இது புது வாஷிங் மிஷினா இல்ல பழைய வாஷிங் மிஷினா அப்படின்னுட்டு. விஜயபாஸ்கர் அவர்கள் சேர்ந்திருக்காரு. சமீபத்துல அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சட்டமன்றத்துல ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது இல்லைங்களா? சோ இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன மாதிரியான இன்வால்வ் ஆயிருக்காரு? நீங்க விஜயபாஸ்கர் பத்தி கேட்கறதுனால அவருக்கு பின்னால இருந்த அந்த என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஏற்கனவே குட்கா பிரச்சனை அவர் மீது இருக்கு. குட்கா வியாபாரி எம்எம் குட்கா அவர்கள்ட்டே மாசத்துக்கு 15 லட்சம் ரூபாய் அவர் வாங்கினதா அவரோட டைரியிலேயே எழுதியிருக்கிறார். இது விஜயபாஸ்கர் அவர்கள் அவரோட டைரியில எழுதியிருக்காரா? எம்ஏஎம் குட்காவுடைய ஓனர் அவர்கள் அவரு யாருக்கெல்லாம் மாதம் ஏன்னா இந்த புலனாய்வு அமைப்புகள் வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டுல சர்ச்சுக்கு போறாங்க. நீங்க கூட பார்த்திருப்பீங்க. சர்ச் மை பாத்ரூம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுறதெல்லாம் வீடியோல இன்னைய வரைக்கும் வைரல். அவர் விஜயபாஸ்கரோட அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த ஆய்வுல அதே போல எம்ஏஎம் குட்கா அவர்கள் ஜப்தி பண்ணும்போது அவர்கள் வீட்டுல ஆய்வு செய்யும் போது அவரோட குடோன்ல ஆய்வு செய்யும் போதெல்லாம் இந்த ஆவணங்கள் திரட்டுறாங்க. அதுல குட்கா ஓனரா இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய ஓனர் அவர்கள் வந்து குறிப்பு எழுதுறாரு அந்த நோட்ல, யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லி அவரு ரெஃபரன்ஸ்க்காக எழுதி வச்சிருக்காரு. கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்ல ஹெல்த் மினிஸ்டர், அப்போதைய ஹெல்த் மினிஸ்டர் அந்த விஜயபாஸ்கர் அவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் மாதம் கொடுத்ததா அவரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்குன்னு புலனாய்வு அமைப்புகளை வெளியிட்டிருக்காங்க. சோ ஒன்று இது ஏற்கனவே அந்த விசாரணை ஒண்ணு இருக்கு. ஒரு சிக்கல் இது. ஒரு ஹெல்த் மினிஸ்டர் இப்ப கூட ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்பாக இப்ப கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இந்த குட்காவுக்கு இன்னும் 1 ஆண்டு தடை செய்யப்பட்ட அறிக்கையை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கிற சமயத்துல அந்த கையெழுத்தோட இங்கு காயறதுக்குள்ள குட்காட்ட மாதம் 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருந்த நபரை எப்படி வந்து தன்னோட கட்சியில சேர்த்துக்க முடியும் ஒரு கேள்வி. இன்னமும் அந்த விசாரணை ப்ராசஸிங்ல பெண்டிங்ல இருக்கு, இன்னும் முழுசுவாக முடியல. அது ஒண்ணு. ஏன்னா அதே குட்காவை ஒவ்வொரு வருஷம் தடை செய்யறதுக்கும் ஆர்டர் போட்டவரும் இதே விஜயபாஸ்கர் அவர்கள் தான். அவருடைய காலகட்டத்தில் 8 வருஷம் அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தார். 2வது சிக்கல் என்னன்னா, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நமக்கு எல்லாம் ரொம்ப ஃபெமிலியரா தெரியும். அந்த தேர்தல ரத்து செஞ்சதும் பணப்பட்டுவாடா காரணமா தான். அதுக்கு முக்கிய புள்ளியாக இவர் தான் குறிப்பிடப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டிருந்தது நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ மக்களுக்கு வந்து விலை கொடுத்து வாங்கிடலான்ற எண்ணம் கொண்ட ஒரு நபரை எப்படி கட்சியில சேர்த்துக்க முடியும்? அந்த எலெக்ஷன் சமயத்துல எலெக்ஷன் சட்டத்துக்கு புறம்பாக மக்களை எதிர்கொள்வதற்கு திராணியற்ற இந்த பணத்தை கொடுக்கதான் முடியும். ஏன்னா எதிர்கொள்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. பணம் கொடுத்து வேலை வாங்கணும் அவசியமே இல்லையே. அதுவே தவறு இல்லை. அது தடை வேற இருக்கா? அது வழக்காக புனையப்பட்டு தேர்தல் ஆணையம் முன்னெடுத்து இருந்திருந்தா இவர் டிஸ்குவாலிஃபை ஆயிருப்பார். இன்னொன்னு இவர் மீது அந்த வழக்கு இன்னுமே ரிட்டன் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த தேர்தலாம் பணப்பட்டுவாடா சம்பந்தப்பட்டதுலயும் விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். இன்னொரு பக்கம் பாக்குறீங்க அப்படின்னா இவருடைய காலகட்டத்துல அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு ஒண்ணு இருக்கும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து தனியார்ல கிடையவே கிடையாது. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் யார் வச்சிருப்பா அப்படின்னா அரசுல ஒரு போஸ்டிங். தனியார் நிறுவனங்கள்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடையாது.
பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில கிடையாது. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடையாது. மேபி 1, 2 இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பெரிய அளவிலான ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் எங்க இருக்குன்னா, தமிழ்நாடு அரசுல இருக்கு. அரசாங்கத்துல தான் பண்ண முடியும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ன்ற போஸ்டிங் தமிழ்நாடு அரசாங்கத்துல இருக்கு. அது அரசு நடத்திக்கிட்டு இருந்த ஒரு கோர்ஸ். ஆனா விஜயபாஸ்கர் ஓகே. அவர்கள் தலையீட்டுக்கு பிறகு தனியார் நிறுவனங்கள் நடத்தியிருக்கிறதாகவும், அரசாங்க நிறுவனத்துல இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் நிறைய நடத்தப்படல. இன்ஃபாக்ட் நடத்தவே இல்லை அப்படின்றது ஒரு புகார் ஓகே. ஒரு பக்கம். ஓகேங்களா? இன்னொரு பக்கம் வந்து ஓகே. குவாரி. அவரு பதிவு செய்யப்பட்டு நடத்தப்பட்ட குவாரிகள்ல சட்டம் ஒரு அளவை குடுக்குது. இந்த இடத்துல குவாரி ஓகே. நீங்க எவ்வளவு அடி தோண்டலாம், இந்த மண்ணு, இந்த சரளைக்கல், இந்த ரஃப் ஸ்டோன், ஓகே. கடின பாறைகள், இதெல்லாம் இந்த அளவுக்கு தடிமண்ல இருக்கு, இவ்வளவு ஆழத்துக்கு, இவ்வளவு நீளத்துக்கு தான் இருக்கு. அப்ப இத மட்டும் தான் நீங்க வெட்டி எடுக்க முடியும். அதற்கு மேல எடுத்தா ஓகே. எடுக்கலாம். எடுத்தா என்ன ஆகும்? பாதிப்பு உண்டாகும். அது நிலச்சரிவு போன்ற ஓகே. பிரச்சனைகள கொண்டு வரலாம். குவாரிகள் சரிவுகள் பிரச்சனைகள கொண்டு வரலாம். இயற்கை சார்ந்த விவசாயம் மலடாகிறதுக்கான பிரச்சனைகள கொண்டு வரலாம். நிலத்தடி நீர் பற்றாக்குறை உண்டாக்கிரலாம். அப்போ பல்வேறு காரணிகள் இருக்கிறதுனால தான் ஒரு குவாரி நடத்துறதுக்கு லைசென்ஸ் இவ்வளவுதான் நீங்க வெட்டி எடுக்கணும்னு அளவு குடுப்பாங்க. ஆனா இவருடைய ஓகே. குவாரிகள்ல அளவுக்கு மீறி வெட்டி எடுத்திருக்காங்கன்னா, அதுவுமே ரிப்போர்ட்ல இருக்கு. அப்ப அதுவுமே. இயற்கை ஓகே. வளத்த அளவுக்கு அதிகமா சுரண்டி எடுத்த அந்த சம்பந்தப்பட்ட நபர நீங்க எப்படி கட்சியில சேர்த்துப்பீங்க? அது ஒரு கேள்வி. அடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா, லஞ்ச பணமாக வாங்கி வச்சிருந்த விஜயபாஸ்கர் அவர்கள்னு ஒரு வழக்கு இருக்கு. ஒரு பிரச்சனை இருக்கறத பார்த்திருப்பீங்க. இது யாரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, அவங்க அப்பாவே சொல்றாரு. அவங்க அப்பா ஓகே. ஸ்டேட்மெண்ட் சொன்னது அதுவுமே ஆவணத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. வீட்ல இது மாரி மூட்டை ஓகே. மூட்டை பேக் பேக்கா இருந்துச்சுன்னா, இது திரு என்னங்க அப்படின்னு பார்க்கும்போது விஜயபாஸ்கர் அவர்களுடைய அப்பா. ஆமா. விஜயபாஸ்கர் அவருடைய அப்பா வந்து ஓகே. ஸ்டேட்மெண்ட் குடுக்குறதெல்லாம் வேலை வாங்கி தருவதற்காக, வேற ஏதோ காரணங்களுக்காக கொடுக்கப்பட்ட லஞ்ச பணமாக வீட்ல பையில இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவே ஸ்டேட்மெண்ட் குடுத்ததா, அதுவும் புலனாய்வு விசாரணை அமைப்புகள் வந்து பதிவு செஞ்சிருக்கு. ஏற்கனவே அ பிரச்சனை வந்து குட்கால ஒரு சிக்கல் இருக்கு. பேரே வந்து ஆமா. விஜயபாஸ்கருக்கு குட்கா விஜயபாஸ்கர்ன்னு ஃபேமஸ் வந்து அவர் ஏன்னா நம்ம ஒரு ஸ்டிங் ஆப்பரேஷன் பண்ணி வெளியிட்டிருந்தோம். திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ஆமா. ஆமா. மதுரையில அங்க குட்கா அந்த மூட்டைகள் வந்து வெளியில வந்த அந்த இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ இதுவுமே இன்னும் ஃப்ரீ ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு ஓகே. பக்கம் வந்து இந்த லஞ்சம் வாங்கின வழக்குல அவங்க அப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை பார்ப்போம். அதே போல ஓகே. இந்த கனிம வளத்துல அவங்க அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்த விவரங்கள் இருக்கிறத பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு ஓகே. பிரச்சனைகளுமே இருக்கும்போது எப்படி வந்து நீங்க கட்சியில சேர்க்க முடியும்? இப்ப நமக்கு என்ன கேள்வினா, ஒண்ணு அந்த தடயங்கள் உள்ளார இருக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருக்கிறாரு. அப்ப அந்த தடயங்கள அழிக்கவோ, தடயங்கள தாமதப்படுத்தவோ, உதாரணத்துக்கு ஒரு நபர கூப்பிடணும்னு வச்சுக்கங்களேன். ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஓகே. ஒரு சாட்சிய கூப்பிட வேண்டியது இருக்குன்னா, அந்த சாட்சியை மிரட்டுவதற்கான அதிகாரம் எங்க கிடைக்குது? ஆளுங்கட்சியான நபரா இருக்கிறதுனால தானே. நான் யாரு தெரியும்ல? ஆமா. நான் யாரு தெரியும்ல? புரியுது, ஆளுங்கட்சி. புரியுது. அமைச்சருக்கு நெருக்கமானவர். முதலமைச்சருக்கு நெருக்கமானவர். இந்த மாவட்டமே மாவட்ட செயலரே நான் தான். மாவட்ட பொறுப்புலயே நான் தான். இன்னும் பொறுப்பு குடுக்கல. பொறுப்பு குடுத்தா சொல்லுவாங்களா? இல்லையா? அவ என்ன ஆமா. மீறி இங்க கண்டிப்பா. வந்துட முடியுமா? அப்போ இது காவல்துறை மீதும் ஒரு அழுத்தத்த குடுக்கும். துறை சார்ந்த விசாரணைய ஓகே. முன்னெடுக்கிறதுக்கு ஒரு அழுத்தத்த குடுக்கும். விசாரணை அமைப்புகள், புலனாய்வு விசாரணை அமைப்புகள் இந்த விசாரணைகள காலம் தாழ்த்துறதுக்கு, அத டைல்யூட் பண்றதுக்காகவும் இந்த அழுத்தங்கள் பயன்படும். அப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் ஓகே. மீதான விசாரணை வந்து எப்படி வெளிப்படையா நடக்கும்? எவ்வளவு ஃபோர் ஃப்ரண்டா பகிரங்கமா நடக்கும்? அப்படின்னு கேள்விகள் வருமா? வராதா? கண்டிப்பா. அப்ப இதன் அடிப்படையில தான் நம்ம என்ன கேட்கிறோம்னா, அவர ஏன் நீங்க சேர்த்துக்க வேண்டிய தேவை என்ன? அப்ப அந்த வாஷிங் மிஷின் வந்து இல்ல. ஏற்கனவே டிஎம்கே மீதுமே நம்ம நெறைய வைத்தியலிங்கம் வந்தது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா. வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே வர்றாரு. ஏடிஎம்கேல இருக்கும்போது ஒரு சொத்து குவிப்பு அதே நம்ம குடுத்த புகார் தான். சொத்து குவிப்பு வழக்கும் பார்த்திருப்பீங்க. ஆமா. ஆமா. அதே போல தெரியும். இந்த இந்த அந்த லஞ்ச வழக்கும் பார்த்திருப்பீங்க. இந்த வழக்குகள் டிவிஎஸ்சில இருக்கு. ஆமா. டிவிஎஸ்சில இருக்கிற சமயத்துல ஜனவரில சேர்றாரு. பிப்ரவரில உடனே க்ளோஷர் ரிப்போர்ட்க்கு கோர்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கங்களேன். இது நமக்கு தெரியவே தெரியாம நமக்கு தெரியப்படுத்த கூட இல்ல. விசாரணை அமைப்புகள் வந்து டிவிஎஸ்சி நமக்கு இல்ல. தெரியப்படுத்த ஓகே. கம்ப்ளைண்டே நம்ம தான். நமக்கு தெரியப்படுத்தவே இல்லை. இப்ப அது க்ளோஷர் ரிப்போர்ட்க்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னதான் ஓகே. விசாரிச்சிருக்கீங்க. அப்போ திமுக அப்ப இருக்கக்கூடிய திமுக ஓகே. அரசுல டிவிஎஸ்சி இவங்க தான் வழக்கும் தொடுக்குறாங்க. இவங்க தான் க்ளோஷர் ரிப்போர்ட் குடுத்து அந்த வழக்கையும் முடிக்க முயற்சி பண்றாங்க. ஏன்? வாஷிங் மிஷினும் புதுசு இல்ல. அப்படின்னு டிஎம்கேக்கு நம்ம சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்ப டிவிகே அரசு ஓகே. அதே போன்று நாங்க செய்யவே மாட்டோம்னு சொல்றாங்க. ஈவன் சட்டமன்றத்துல
விஜய் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு எங்கேருந்து வருதுன்னா, நீங்க பிரச்சாரத்துல மட்டும் சொல்லல. நான் வந்து பணம் வாங்க மாட்டேன், பணம் வாங்குறவங்களையும் விட மாட்டேன், இதுக்கு மேல எடுத்தவங்களையும் நான் விட்டுட மாட்டேன் அப்படின்னு நீங்க ஏதோ பிரச்சாரத்துல சொல்லியிருக்கீங்க. ஒரு கட்சி சார்ந்த நிலைப்பாட சொல்றீங்க நம்ம நினைக்கலாம். அப்படி இல்லையே. சட்டமன்றத்துல சொல்றீங்க. சட்டமன்றத்துல தொடமாட்டோம், தொட தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு பேசுவது எளிது. அப்ப நீங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? அப்போ பசங்க இன்னைக்கு மக்களுடைய பணத்துல இந்த கொள்ளையடிக்கப்பட்ட, ஊழல் செஞ்ச, லஞ்சம் வாங்குன இவர்கள எப்படி கட்சியில சேர்த்துக்க முடியும்? இப்ப என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, ஆமா. நீங்க ஒரு ஒரு பொறுப்பு இதுவரைக்கும் போடல. மாவட்ட பொறுப்பாளராகவோ, எதுவும் போஸ்டிங்ல குடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை போட்டுட்டா, ஒருவேளை ஓகே. எலக்ஷன் நின்னுட்டா. முதல்ல மாவட்ட செயலரா போட்டுட்டாலே, போலீஸ் வந்து மாவட்ட செயலர போய் அணுகி கைது பண்றேன், இல்ல விசாரணைக்கு வாங்க அப்படின்றது எவ்வளவு குதிரை கொம்பான காரியம்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, ஒன்று. ஆமா, ஆமா. ஏன்னா ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி ஏன்னா காவல்துறை யார்ட்ட இருக்கு? முதலமைச்சர்ட்ட தானே இருக்கு. விஜய் அவர்கள்ட்ட தானே முதலமைச்சர் இருக்கு. கிட்ட தான் இருக்கு. அப்ப அதே காவல்துறை போய் வந்து எப்படி ஃப்ரீ அண்ட் ஃபேரா விசாரிப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இன்னொரு பக்கம் ஓகே. வந்து இந்த விசாரணை அமைப்புகள்லாம் முழு ஆவணங்கள ஒத்துழைப்பு குடுக்கணும். ஒரு நபர போய் விசாரிக்கிறாங்க. அதுக்கு முழு ஒத்துழைப்பு குடுக்கணும். ஆதாரங்கள் இப்ப என்ன பிரச்சனைன்னா, இந்த சிஸ்டத்துக்கு வெளியில ஆதாரங்கள் அளிக்கப்படலாமோ? இல்ல விசாரணைக்கு அழைத்து வர கூடியவர்கள், சாட்சியாக இருந்தவர்கள், இங்க மிரட்டப்படலாமோ? அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்குமா? இல்லையா? கண்டிப்பா. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா போலீஸ் யார்ட்ட இருக்கு? திரும்பவும் நமக்கு கேள்வி எங்க விஜய் முதலமைச்சர். அவர்கள்ட்ட தான் இருக்கு. அப்போ நீங்க சட்டமன்றத்துல சொன்னதுக்கு போல, இங்க வெளியில செயல்பாடும் இருந்திருக்கணும். இயற்கை வளத்த சுரண்டுன அளவுக்கு அதிகமா சுரண்டுனவரு. தேர்தல்ல பணப்பட்டுவாடா பண்ணவரு. லஞ்சம் வாங்குனவரு. குட்கா பிரச்சனையில இருக்கிறவரு. இப்படியாப்பட்ட நபர் இன்னும் நெறைய இருக்கு. இந்த ஏற்கனவே மெடிக்கல்ல ஓகே. அவருடைய காலகட்டத்துல விலை அதிகமாக குடுத்து வாங்கப்பட்டதுன்னு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாஸ்க் உட்பட. பிரச்சனை. விலை கூடுதலா குடுத்து ஓகே. வாங்கியிருக்கிறாங்க. வேண்டப்பட்ட நிறுவனங்களுக்கு மட்டுமே குடுத்திருக்கிறாங்க. அந்த டெண்டர்லாம் ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்கல அப்படின்றது கேள்வி இருக்கு. நாமளே கேட்டிருக்கோம். இன்ஃபாக்ட் அந்த ஆமா. காலகட்டத்துல போடப்பட்ட டெண்டர விசாரிங்கன்னு சொல்லியிருக்கோம். அதோடைய அமைச்சர் தான் விஜயபாஸ்கர் அவர்கள். ஒரு 8 வருஷம் அமைச்சரா இருந்திருக்கிறாரு. இப்ப நம்ம குடுத்த ஓகே. புகார்கள் மீது விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேக அரசு விசாரிக்கணும்னு ஆரம்பிச்சா, அவர நேரடியா கூப்பிட்டு கேட்கணும்ல. கேட்கணும். ஆமா. இது எப்படி நடக்கும்? வெளிப்படையாக நடந்துருமா? தண்டனை வருமா? இப்ப நேற்றைய தினம் நிர்மல் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு? நாங்க வந்து முழு ஒத்துழைப்பு குடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே. பட் இன்னைக்கு காலையில ஓகே. நீதிமன்றம் சொன்னதா என்ன நம்ம செய்தி பார்க்கிறோம்? 12 வாரங்களுக்குள்ள விஜயபாஸ்கர் மீதான புகார விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெட்லைன் குடுத்திருக்கிறாங்க. அப்ப அரசு இப்ப உடனே சொல்லணும். எல்லா ஓகே. ஆவணங்களும் நாங்க சப்மிட் பண்ணுவோம். 100% ஆமா. ஒத்துழைப்பு குடுப்போம் அப்படின்னு விஜய் அவர்கள் இப்ப ஓகே. அறிவிக்கணும். அந்த கான்ஃபிடென்ட்ட பில்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஓகே. விஜய் அவர்கள் இருக்கிறாரு. புரிஞ்சதுங்களா? இன்னைக்கு அங்க கண்டிப்பா. இதனால சட்டமன்றத்துல மக்களுடைய நம்பிக்கைய அவரு மன்னிக்கணும். குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இதனால மக்களுடைய நம்பிக்கைய இழந்துருவோம் அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? தாவேக்காவுடைய அந்த அரசு என்ன மாதிரியான நிலைப்பாட்ட எடுக்குறாங்க சார்? நமக்கு அதுதான் கேள்வியா இருக்கு. தாவேகா கட்சியாக என்ன நிலைப்பாடு வேணாலும் எடுக்கணும். நமக்கு ஆட்சேபனை இல்லை. பட் தாவேகா அரசா இல்ல. நிலைப்பாடு எடுக்கும்போது அரச நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்ப இடைத்தேர்தல் அவரு பதவிய கண்டிப்பா. ராஜினாமா பண்ணி இப்ப இடைத்தேர்தல் நிக்கிறாரு அப்படின்னா, அவரு அமைச்சர் ஆயிட்டாரு. எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு எம்எல்ஏவ நீங்க போயி விசாரணைக்கு அழைக்கணும்னாலே, உங்களுக்கு சபாநாயகரோட அனுமதி வேணும். சபாநாயகர் டிவிகே. ஓகே. நமக்கு தெரியும். அதேபோல இதுக்கான தெரியும். ப்ரொசீடிங் ஒருவேள அமைச்சர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கங்க. அது இன்னும் கூடுதல் சிக்கல். சிறப்பு நீதிமன்றத்துக்கு போகணும். அப்போ நீங்க போகும். பிராக்டிகலாவே விஜயபாஸ்கர் அவர்கள் மீதான விசாரணைய காலம் தாழ்த்தவோ, இல்லது அதோட வேகத்தை குறைக்கவோ இது வழிவகுக்குதுன்றத நம்ம நேரடியா புரிஞ்சுக்கணும். அப்ப மக்கள் கண்டிப்பா. பார்க்கும்போது புரியுது, என்ன புரியுது சார். இன்னைய வரைக்கும் போட்டியிடப்பட்ட சில இடங்கள தவிர, பெரும்பாலான இடங்கள் விஜய் மீது மட்டுமே கொண்டிருக்கூடிய நம்பிக்கையினால, அவர் மாற்றத்த தருவான்ற கண்டிப்பா. எண்ணத்தினால தான் ஓட்டு விழுந்திருக்கு. நெறைய பேருக்கு எம்எல்ஏ அவங்க யாரு? அமைச்சர் யாரு? இன்னும் நெறைய பேருக்குமே தெரியல. நம்ம மக்கள்ட்ட பொதுவா தெரியாது. விசாரிக்க தெரியுது. அப்ப அப்படி இருக்கும்போது, இப்ப அவரு ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கங்க. விஜயபாஸ்கர் அவர்களுக்காக ஜெயிக்க மாட்டார். அவர் ஜெயிச்சாலும் விஜய் அவர்களுக்காக தான் ஜெயிப்பார். அப்போ மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அவர்களுக்காக. தண்டனை வழங்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். தண்டனை வழங்குறாருன்னு வச்சுக்கங்க. வழங்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப ஓகே. இப்படி எடுத்துக்கங்களேன். ஓகே. ஃப்ரீ அண்ட் ஃபேரா குடுத்துட்டாங்க. தண்டனை வழங்கப்பட்டிருக்கு.
ஒரு அமைச்சருக்கு தண்டனை கிடைக்கிறது அவ்வளவு எளிதே இல்ல. குதிரை கொம்பு தமிழ்நாட்டுல நல்லாவே தெரியும். கண்டி- ஒரு எம்எல்ஏக்கு தண்டனை வர்றதும் எளிதல்ல. அது காலம் தாழ்த்தப்படும். எப்படியோ வந்துருச்சுன்னா, அன்னைக்கு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? ஏங்க இவ்ளோ விவரங்கள் ஒரு சாமானியனா கண்டி- எங்களுக்கே தெரியும்போது, ஒரு கட்சியுடைய தலைமை, ஒரு மாநில அரசோட முதலமைச்சரா இருந்தவரு, நீங்க அவர கட்சியில சேர்க்கும்போது, இவரு தவறானவர சேர்த்தவரா இல்லையான்னு கேட்பாங்களா இல்லையா? இப்ப விஜய் அவர்கள் வந்து இத அலசி கண்டிப்பா கேட்பாங்க. ஆராய்ந்து ஆமா. தனி கட்சியா என்ன வேணாலும் முடிவு எடுத்திருக்கலாம். பட் அவர் சிஸ்டத்துக்குள்ள வர்றாரு, அதிகார மையத்த நோக்கி நகர்றாரு அப்படின்ற புள்ளிய நாம ஓ, கேள்வி எழுப்ப தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார். சார், சோ இந்த வழக்கு ஒரு பக்கம் இருக்க, திரு ஏவா வேலு அவர்கள் போடாத ரோட்டுக்கு அங்க ஒரு எம்புக்கே ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த வழக்குடைய சாராம்சம் என்ன சார்? அவர் இப்போ 2022 மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்காரு இல்லைங்களா? ஆமா. உண்மையிலேயே வேலு அவர்கள் வந்து ஸ்பீடி ரெக்கவரி ஆகணும் அப்படின்றத நம்மளும் விரும்புறோம். அவர் ஸ்பீடு ரெக்கவர் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்து விசாரணை அமைப்புகளுக்கு அவர் பக்கம் ஒரு நியாயங்களையும் உண்மையாகவே வெளிப்படுத்தணுன்றதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு ஸ்பீடா ரெக்கவரி ஆகட்டும் 1. ஆனா இந்த பிரச்சனையுடைய சாராம்சம் ஓகே. எங்க அப்படின்னா 2022 மார்ச் உடைய இறுதி காலகட்டத்துல எம்.ஆர். விஜயபாஸ்கர் அப்போ ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர், கரூர் மாவட்டத்தினுடைய அதிமுகவோட பொறுப்புல இருக்கக்கூடிய அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல ஓகே. வெளிப்படுத்துறார். பத்திரிகைகள்ட்ட வந்து இது போல போடாத ரோடுக்கு ஓகே. கரூர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நெருக்கமான நண்பர் சங்கரானந்த் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டுருச்சு. அந்த சாலைகள் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை எஸ்கலேட் பண்றார். பொதுவுல தெரியப்படுத்துறார். உடனடியாக ஒரு 2 பேர் சஸ்பெண்டும் செய்யப்படுறாங்க. இதுவுமே நடக்குது. ஓகே. நாம அந்த விவரங்கள சேகரிச்சு நம்மளும் ஒரு ஆரம்ப கட்ட புகாராக குடுக்குறோம். அ மா 2022 ஓகே. மார்ச்ல நம்ம அனுப்புறோம். போடாத சாலைகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கா. ஏற்கனவே ஆதாரப்பூர்வ தகவல்லாம் வந்துருச்சு. இதன் அடிப்படையில ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. அந்த நிறுவனத்த பிளாக் ஓகே. லிஸ்ட் பண்ணுங்க. இன்னும் புலனாய்வு விசாரணைகள் டிவிஎஸ்சில எஃப்ஐஆர் பதிந்து துவங்குங்கள் அப்படின்னு சொல்றோம். சோ இது அங்க நடக்கும்போது இந்த செய்திகள்லாம் வெளில எஸ்கலேட் ஆனதுக்கு பிறகு ஏப்ரல் மாதத்துல அங்க ரோடு போடப்படுது. இதுக்கான போட்டோ அண்ட் வீடியோ எவிடன்ஸ் ஓகே. நம்ம எடுத்தும் துறைக்கு குடுக்குறோம். அது பின்னால சொல்றேன். சோ இந்த வீடியோ எவிடன்ஸ் நம்ம கலெக்ட் பண்றோம். ஓகே. அங்க வந்து காவலர்கள அங்க திரட்டி அந்த சாலைகள் போடப்படுதுன்றத பார்க்கிறோம். காரணம் என்ன? நமக்கு என்ன கேள்விகள் வருதுன்னா, சாலைகள் போடுறாங்க. டெய்லி போடுறது தான். இரவு நேரங்கள்ல போடுறது வழக்கம் தான். ஓகே. பகல்ல அடிக்கப்பட்ட கொள்ளைக்கு இரவு நேரத்துல சாலைகள போட்டு மறைக்கிறாங்களோன்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஓகே. இந்த Facebookஓட லைவ் மற்ற அங்க லைவ்கள் எல்லாமே இருக்கு. லைவ்லயே நேரலையிலேயே அந்த சாலை போடுறது இருக்கு. அப்ப காவலர்கள் அங்க இருக்கிறாங்க. ஓகே. ஹைவே டிபார்ட்மெண்டோட ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அப்புறம் ஏஇ ஸ்கொயர், எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர், சூப்பரண்ட் இன்ஜினியர் இவங்களுக்கெல்லாம் தெரியாம ஹைவேல வேலை நடக்க போறதல்ல. அதுவும் அது ஒரு ரோடு அல்ல, கண்டிப்பா. 4 ரோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல நபார்டோட ஃபண்டுமே இருக்கு. இப்ப இதெல்லாம் தாண்டி அங்க சாலை போடப்படுது. நம்ம அந்த விசாரணைகள கேள்வி எழுப்புறோம். நம்ம அதுக்கு தொடர்ந்து ஆர்டிஐயும் போடுறோம். இந்த ஆர்டிஐல நமக்கு ஓகே. வரும்போது தான் இன்னும் சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வருது. சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்கல்ல, துறை ரீதியான பெரிய அளவிலான நடவடிக்கை எதுவுமே மேற்கொள்ளவில்லை. ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் உள்ளார நடந்திருக்கு. பெரிய அளவுல இன்வெஸ்டிகேஷன் நடக்கல. எஃப்ஐஆர் ஏன் போடல? நடக்குது. வேலு அவர்கள் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? என்னப்பா என் துறையில இந்த மாரி வந்து ஊழல் நடத்திருக்கீங்க. நான் எவ்வளவு பெரிய அமைச்சர். உடனே ஒரு எஃப்ஐஆர போடுங்க. அப்போ ஓகே. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுல அந்த டிவிஎஸ்சி மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கேள்வி வருமா? வராதா? ஓகே. 1 கோடி, கண்டிப்பா. 2 கோடினா பரவால்ல. 4 கோடி இவ்வளவு நடந்திருக்கு. இவ்வளவு மோசடி நடந்திருக்கு. நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன பண்ணுங்க. நாம நம்மள நிரூபிச்சுப்போம். அப்படின்னு அவரு அறிவிச்சிருக்கலாமா இல்லையா? இல்ல. கண்டிப்பா. அந்த இப்படி நிறுவனத்த ஒரு கூப்பிட்டு அமைச்சருக்கு தெரியாம நடக்குமா சார்? அததான் அததான் நம்ம கேட்கிறோம். சி இது ஏஇக்கு ஓகே. தெரியாம வேலை நடந்திருக்காது. ஈக்கு தெரியாம வேலை கண்டிப்பா. நடந்திருக்காது. சிக்கு தெரியாம நடந்திருக்காது. சூப்பரண்ட் இன்ஜினியர் தெரியாம அங்க டிபார்ட்மெண்ட் போய் நிக்க முடியாது. இப்ப இங்க என்ன நடந்திருக்கிறதா நம்ம அதுக்கு பிறகான ஆர்டிஐல நமக்கு என்ன ரிவீல் ஆகுது அப்படின்னா, இது முன் தேதியிட்டு எம்புக் தான் ஒரு ஆரம்ப கட்ட அடிப்படையான ஆதாரம். பேமெண்ட்ட ரிலீஸ் பண்றதுக்கான அதான். இந்த தேதிகள்ல ஓகே. இவ்வளவு ஜல்லி வந்திருக்கு. இவ்வளவு தார் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இவ்வளவு கட்டுமான பொருட்கள பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னு ஒரு பக்கம். 2வது பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரபார்டு போன்ற பகுதிகள் நபார்டுடைய பேமெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? அவங்க எல்லாம் பேமெண்ட்ட ரிலீஸ் ஆமா. பண்றதுக்கு இன்னும் சில வேலைகள் இருக்கு. ரோடோடைய ஓகே. குவாலிட்டி செக்கிங் ரிப்போர்ட் வாங்குவாங்க. ரோட வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்து லேப்க்கு அனுப்பி, ஓகே. அந்த லேப் ரிப்போர்ட்ட அட்டாச் பண்ணி நீங்க பேமெண்ட் வாங்கணும். இன்னொரு பக்கம் ஓகே. அந்த பிட்டுமினஸ் ரிப்போர்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். தார் வந்து பதத்தோட தான் பயன்படுத்தணும். நீங்க தார கொண்டு வந்து சும்மா கொட்டிறலாம் முடியாது. அத அந்த இடத்துல ஒரு ஓகே. ஓகே. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து செக் பண்ணுவாங்க.
தார் என்ன ஹீட்ல இருக்கு, என்ன பக்குவத்துல இருக்குன்றது தாருக்கான ரிப்போர்ட்டுமே ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த ஓகே, ரிப்போர்ட் எல்லாம் ஓகே. வந்ததுக்கு பிறகுதான் பேமெண்ட்டே நீங்க ஹைவேல, நபார்டுல ரிலீஸே பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம பண்ண முடியும். திருவண்ணாமலையில மகாதேவி மங்கலம் ரோடு ஒண்ணு தரம் இல்லாம போட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம இந்த ரோடுக்கான ரிப்போர்ட்லாம் ஓகே, வாங்கியிருக்கோம். ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்கோம். அது ஓகே. அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாம்பிளிங் வாங்குன ஃபோட்டோலாம் ஓகே. வாங்கியிருக்கோம். அப்ப நம்ம இது சம்பந்தமா ஆர்டிஐ போடும்போது, அந்த தரம் சார்ந்த ஆவணங்கள் அந்த அலுவலகத்தில் இல்லை. அப்படின்னு நமக்கு ஆர்டிஐல கிடைக்கும். இல்ல. இன்னொரு பக்கம் எம்புக்ல ஓகே. பார்க்குறீங்கன்னா, எல்லாமே அந்த பேமெண்ட்டுக்கு முன் தேதியிட அங்க போட்டிருக்காங்க. அப்போ ஓகே. எம்புக்ல இருக்கிற தேதிக்கும், நீங்க தரச் சான்றுகள்லாம் பார்த்துட்டு, எம்புக்கெல்லாம் பார்த்துட்டு பேமெண்ட் ரிலீஸ் பண்றதுக்கான காலகட்டமே அங்க இல்லை. இல்ல. எம்புக்குக்கான ஓகே. தேதியும், பேமெண்ட்டுக்கான தேதியுமே ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் இருக்கு. அப்ப இவ்ளோ ஓகே. வேகமாக நீங்க பேமெண்ட்ட ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இவங்க எங்கேயோ கண்டிப்பா தவறு புரியுது. நடந்திருக்கு. நம்ம சொல்ற எந்த ஆதாரம் இந்த இந்த வீடியோ, இந்த புகார்கள் இதெல்லாம் விட்டுருங்க. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஓகே. ஆதாரமே, அரசாங்க துறையில இருக்கக்கூடிய ஆதாரங்களையே நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தா வேலு அவர்கள் அப்பவே எஃப்ஐஆர பரிந்துரைத்திருக்கலாம். அப்ப நமக்கு என்ன பதிச்சிருக்கலாம். கேள்வி? ஓகே. எஃப்ஐஆர் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணல? அப்போ உங்களையும் விசாரிக்கணும்ன்றதான் நம்ம கோரிக்கையா இருக்கு. ஏன்னா ஹைவேல இருக்கு. ஓகே. ஒரு துறை எப்படிங்க போய் ஓகே. நிக்கும்? ஓகே. கலெக்டரேட்டுக்கு தெரியாம இவ்வளவு வேலைகள் எப்படிங்க நடக்கும்? ஒரு எஸ்பிக்கு தெரியாம போலீஸ்ங்க எப்படிங்க போவாங்க? அப்ப இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? அமைச்சர் வேலு அவர்கள் தான் பதில் சொல்லணும். அமைச்சர் தான். ஓகே. கண்டிப்பா சார். இந்த நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற தமிழ் நீங்க கேளுங்க. இல்ல சார். சோ இந்த வழக்க நம்ம தமிழக அரசு இதுக்கப்புறம் எந்த மாதிரியான நிலையில கொண்டு போறாங்க? அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட சேர்ந்து இருக்க திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய வழக்கு எத நோக்கி போகும்? அப்படிங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது 2021ல நடந்தது. அது சம்பந்தமான புகார்கள்லாம் குடுத்தோம். டிஎம்கே ஆட்சி காலத்துல நீங்க விசாரிங்கன்னு அவங்கள்ட்டயும் சொன்னோம் கேட்கல. இப்போ டிவிகே அரசு வந்ததுக்கு பிறகு உடனடியா இது நாம வந்து ஒரு 41 புகார்கள அனுப்பிச்சிருக்கோம். ஓகே. அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த புகார அதிமுக ஆட்சி காலத்திலும் தெரியப்படுத்தணும். அதற்கு பிறகு வந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடனே அவங்களையும் போய் பார்த்து குடுத்தோம். அதேபோல திமுக ஆட்சி காலத்துல நடந்த புகார்கள திமுக ஆட்சி காலத்திலயும் தெரியப்படுத்தணும். பிறகு டிவிகே அரசு பொறுப்பேற்றது அவங்களையும் பார்த்து தெரியப்படுத்தணும். நாம குடுத்த 41 புகார்கள்ல ஒரு புகாருக்கு இப்ப எஃப்ஐஆர் ஆகியிருக்கு. அதுல ஒரு 11 பேர் ஓகே. மீது போட்டிருக்கு. ஏ1 அவர் உட்பட ஏ11 சங்கரானந்த் வரைக்கும் ஏஇ ஸ்கொயர் ரிட்டயர்டு சீஃப் இன்ஜினியர், எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர், நபார்டுடைய கரூர் மண்டல, கோயம்புத்தூர் சரக பொறியாளர்கள் மீதெல்லாம் போடப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது ஒரு ஓகே. சாம்பிள் தான். இது வந்து ஏன்னா நூற்றுக்கணக்கான ரோடுகள் போட்டிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் ஆய்வுக்கு ஓகே. உட்படுத்தினா தான் இன்னும் எவ்வளவு நடந்திருக்குன்னே தெரிய வரும். இப்ப டிவிகே அரசு இப்ப கொண்டு வந்திருக்காங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இது விரைவாக சார்ஜ் ஷீட் போடுங்க. சோ சார்ஜ் ஓகே. ஷீட் ஃபைல் பண்ணி தண்டனை வாங்கி குடுத்தா தான் ஏன்னா டிஎம்கே அரசும் எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. பதவியேற்ற உடனே ஒரு 7, 8 ஓகே. எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. ஆனா சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல. இப்ப டிவிகே அரசும் எஃப்ஐஆர் போட பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க எஃப்ஐஆர் போட்டதோட இல்லாம சார்ஜ் ஷீட்ட வேகமா ஃபைல் பண்ணி, உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி குடுங்க. அத விரைவாக கண்டிப்பா. செய்யறத தான் டிவிகே அரசு செய்யும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே. கண்டிப்பா சார். அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா ஒரு வழக்கு என்ன அப்படின்னா, நீதிபதி சாரி வழக்கறிஞர் நியமனத்துல அரசு வழக்கறிஞர் நியமனத்துல சில பணங்கள் வந்து கைமாறி இருக்கிறது அப்படின்னு ஒரு புகார் எழுந்திருக்கு தாவேகா அரசு மேல. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன சார்? இல்ல இன்னும் அந்த இஷ்யூக்கு பின்னால நம்ம செய்திகள்ல பார்த்திருக்கிறது மட்டும் தான். நம்ம அந்த செய்திகள பெருசா ஒர்க் பண்ணல. டிவிகே அரசு ஓகே. பொறுப்பேற்ற உடனே இந்த மாதிரி வழக்கறிஞர்கள பிளேஸ் பண்ணதுல முறைகேடுகள் நடந்திருக்கு. விசாரிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ரிட்டன் கம்ப்ளைண்ட்டே சில பேர் குடுத்துருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல ஓகே. தொடர்ச்சியா பார்க்கிறோம். அதுக்கான ஆடியோக்கள், வீடியோக்கள்லாம் பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிவிகே அரசு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நடந்திருக்கு. ஒரு கமிட்டி போட்டு இல்ல அவங்களுக்கான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல தவறு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா, வழக்கறிஞர்கள் நியமனம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, அவங்க எந்த கட்சி சார்பும் இல்லாம, எந்த பணங்கள் குடுத்தும் இந்த பதவிக்கு வரலன்னா, மக்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு, அரசு உண்மையான விவரங்கள வாதாடி நீதி பெற்றுத் தருவதற்கு வழி இருக்கும். ஆ. ஒருவேளை பணம் குடுத்து கண்டிப்பா. வந்திருந்தாங்க அப்டின்னா, இதுல இருந்து எப்படி நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும்னு தான் பார்ப்பாங்க. அப்போ இதுல ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் டிவிகே அரசு துவங்குறதுல ஏன் தாமதம் தான்? ஏன்னா அது பெரிய பேசுபொருள் ஓகே. ஆயிடுச்சு. ஒருத்தர் 2 பேர் இல்ல. தமிழ்நாடு முழுசும் அப்படின்றாங்க. அப்ப இதுக்கான விசாரணைகள இல்ல அரசு தெளிவுபடுத்துறதுல என்ன பிரச்சனை? ஏன்னா கண்டிப்பா. உள்ளாட்சித்துறை அதுவும் ரூரல் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள தான் பாயிண்ட் பண்ணி இந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கிறதா பார்க்கிறோம். ஆமா. அப்ப இத அரசு ஆமா. தெளிவுபடுத்துறதுலயோ, இந்த விவரங்கள வெளிப்படுத்துறதுலயோ ஏன் தயக்கம் காமிக்கணும்?
இவ்வளவு பேர் வந்திருந்தாங்க, அதுல இவ்வளவு பேரை செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த விவரங்களை வெளியிட்டுருங்களேன். ஏற்கனவே நமக்கு டிஆர்பியோட விவரங்கள் பிரச்சனையா இருக்கிறத பார்த்திருக்கோம். இப்போ அரசு ஒரு விளக்கம் கொடுத்திருக்குல்ல. அப்ப இந்த விவரங்களை டிரான்ஸ்பரண்டா வெளிப்படுத்துங்க. மக்களே தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்றத நம்ம சோ மக்களுக்கு இதை தெரிவிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா. கண்டிப்பா. தொடர்ந்து நீங்க ஊழலுக்கு எதிராக போராடிட்டு வர்றதுனால இந்த கேள்வியை கேட்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுல ஊழல் ஒழிஞ்சிருச்சா புது அரசு வந்த உடனே? ஊழல் ஒரு நாள்ல ஒழியாது. அதை ஞாபகம் வச்சுப்போம். அது குறையும், படிப்படியா குறையும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் அதோடைய ரேஷியோ ரொம்ப குறையவும். அது எப்ப நடக்கும்னா, 2 விஷயம். காயின் ஹேஸ் அ 2 சைட். ஒண்ணு கவர்ன்மெண்ட், 2வது மக்கள். இது 2ம் நடந்தது. அரசு, அரசாங்கம், அதிகாரம் அமைப்பு இது எல்லாமே ஒரு பக்கம் வச்சுப்போம். மக்களும் ஒரு பக்கம் அதுக்கான தொடர்ந்து கேள்வி எழுப்ப வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2த்துல ஒரு பகுதி இல்ல சரியா இல்லனாலே அதுக்கு செல்லா காசா போயிரும். அப்ப இந்த ஊழல்ன்றது கண்டிப்பா. முற்றிலுமாக ஒழிக்கணும். அந்த 2 வேலையும் சேர்ந்து நடக்கணும். அப்பதான் செல்லுபடி ஆகும். டிவிகே அரசு வந்ததுக்கு பிறகு பல வருஷமா நம்ம குடுத்துக்கிட்டு இருக்க சில பிரச்சனைகளுக்கு இப்ப தீர்வு எட்டப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு ஆரம்பம் வந்து இந்த டெண்டர்ஸ். டெண்டர்ஸ்ல டெண்டர்ஸ். ஏற்கனவே பாக்ஸ் டெண்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருக்கு ஆமா. போட்டி போடுறோமோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த படிவங்கள் குடுப்பாங்க. பணங்கள் வாங்கிட்டு மற்ற பணங்கள் அடைஞ்சிட்டு அந்த படிவங்கள் குடுப்பாங்க. அவங்க மட்டும் தான் போட்டி போட முடியும். அப்படியே வேற யாராவது போட்டி போடன்னு வந்தா கூட வேணுன்ற ஆவணங்கள பிச்சிட்டு, இது முழுமையான ஆவணங்கள் இல்ல டிஸ்குவாலிஃபை பண்றதுக்குலாம் நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப இத பிரேக் அவுட் இருக்கு. பண்றதுக்கு டெண்டர் முயற்சி செஞ்சோம். டிஎம்கே அரசுல அதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட வேலைகள் நடந்துச்சு. அதையும் ஒரு லூப் ஹோலா பயன்படுத்திட்டு லிமிடெட் டெண்டர்ன்ற ஒரு கான்செப்ட பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா, டிஎம்கே அரசு கொண்டு வரும்போது 50 லட்சத்துக்கு மேல உள்ளது கட்டாய டெண்டருக்கு வந்துருச்சு. ஆனா அதுக்குள்ள இருக்கிறத ஓகே. நீங்க போடலாம், போடாம கூட போடலாம் அப்படின்னு இருந்தது. அந்த லூப் ஹோல ஓகே. பயன்படுத்திக்கிட்டு நெறைய லிமிடெட் டெண்டரும், ஷார்ட் டெர்ம் டியூரேஷன் டெண்டர். இப்ப நாம எஸ்கலேட் பண்ணோம் ஓகே. இல்லையா? இந்த அரசு பதவியேற்ற உடனே காலையில போட்டு மாலை முடிக்கிறது. ஆமா. டிவிகே அரசு பொறுப்பேற்ற சில நாட்கள்லயே அது இருந்தத பார்க்கிறோம். இது இப்ப மட்டும் இல்ல. பார்க்கிறோம். கடந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நூற்றுக்கணக்கான டெண்டர் காலையில 9, 9:30க்கு போடுவாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஓகே. முடியும். 6:30 மணிக்கு 12:30 மணிக்கு போடுவாங்க. ஓகே. 4:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணி 5 மணிக்கு திறந்துருவாங்க. இது போலலாம் நெறைய இருந்தது. அப்பவும் நம்ம புகார சோ குடுத்தோம். இப்படி ஒரு லிமிடெட் டெண்டர்ல என்ன மாதிரியான லூப் ஹோல் கிடைக்கும்? என்ன மாதிரியான ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த ஒரு நாளைக்கு காலையில போட்டு ஈவினிங் முடிக்கிறதுல. காலையில போட்டு ஈவினிங் முடிக்கிறதுல என்ன அப்டின்னா, டெண்டர் அறிவிச்சிருக்கிறதே ஒரு ஒப்பந்ததாரர் தெரியறதுக்கு நேரம் ஆகும். நெறைய பேரால போட்டி போட முடியாது. ஓகே. வேற வேற வேலைகள் இருக்கலாம். அவங்களுக்கான டியூரேஷன் தெரிஞ்சிருக்காது. உரிய ஆவணங்கள தயார்படுத்துறதுக்கும் கொஞ்சம் காலகட்டம் ஆகும். அத ஸ்கேன் பண்ணணும், எடுக்கணும். எவ்வளவுதான் நீங்க பிரிப்பேரா இருந்தாலும், நீங்க சர்வர்ல அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? இது எல்லாருமே கண்டிப்பா. செய்ய முடியுமானா ஒரு வாய்ப்பு. அப்போ போட்டி போடுவதற்கான வாய்ப்பு குறைஞ்சிருது. 1. 2வது லிமிட்டட் டெண்டர்ல என்ன பிரச்சனை அப்டின்னா, நீங்க ஒரு 3 பேர செலக்ட் பண்ணுவீங்க. 3 பேர்ல செலக்ட் பண்ணி, ஓகே. அந்த 3 பேருக்குள்ள யாரு குறைவான ரேட்டோ அவங்களுக்கு தான் போடுவீங்க. இப்ப உதாரணத்துக்கு ஓகே. ஒரு பாலம் கட்டுறீங்க. பாலத்துக்கு பக்கத்துல ஒரு 10 பேர் உட்கார்றதுக்கு பெஞ்ச் போடணும்னு வச்சுக்கோங்க. அத நீங்க வந்து ஓகே. லிமிட்டட் டெண்டரா போடலாம். பாலம் கட்டினவரே அந்த உட்கார்றதுக்கான பெஞ்சையும் கட்டிற முடியும். ஏன்னா இதுக்கு வந்து ஓகே. கூடுதலா ஒரு டெண்டர போட்டு வெளியில இருந்து நெறைய பேர் போட்டி போட்டு, ஆளுங்க உழைப்பு கம்மி, மெட்டீரியல் கொண்டு வரதுக்கான உழைப்பு கம்மி. அப்ப இது லிமிட்டட் டெண்டரா போட்டு, அடிஷனல் டெண்டரா போட்டு நீங்க முடிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ஆனா ஓகே. பாலத்தையே நீங்க லிமிட்டட் டெண்டரா போட முடியாது. இப்போ இந்த மாரி முடியாது. ஆமா. சப்போர்ட்டிங் ஒர்க்குகளுக்கு நீங்க லிமிட்டட் டெண்டரா போட முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்க? 3 பேர செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேனா வாங்குறோம்னு வச்சுக்கங்க. இது ரூ. 10 மார்க்கெட் ரேட். நீங்க ஓகே. ஜெம் போர்டுல ரூ. 10ன்னு வச்சுக்கங்க. நீங்க 3 பேர செலக்ட் பண்ணுங்க. அந்த 10 பேர்ல அந்த 3 பேர்ல ஒருத்தர் ரூ. 15 போடுறாரு, இன்னொருத்தர் ரூ. 20 போடுறாரு, இன்னொருத்தர் ரூ. 25 போடுறாரு. ரூ. 10 பேனா மார்க்கெட்ல நீங்க ரூ. ஓகே. 15 தான் ஒருத்தர் லோயர் பிட்டர். நீங்க ரூ. 15க்கு அலாட் பண்ற மாரி ஓகே. ஆயிரும். மார்க்கெட் ரேட்ட விட கண்டிப்பா. கூடுதலா இருந்தாலும் ஆனா டெண்டர் முறை என்ன சொல்லுது? மார்க்கெட் ரேட்டோட கூடுதலா இருக்கக்கூடாது. காம்படிஷன் ஹெல்த்தி கூட. ஆகணும்ன்றாங்கல்ல. அப்போ நீங்க அந்த டெண்டர திறந்து விட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க 100 பேனா வாங்குறீங்களா? நான் ரூ. 9.50 காசுக்கு தரேன் சார். நான் ரூ. ஓகே. 9 தரேன் சார். கேட்பாங்களா? இல்லையா? அப்போ 3 பேர கண்டிப்பா. நீங்க செலக்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட நீங்க போட்டி போடுறதுக்கான தன்மைய குறைச்சறீங்க. அவங்க வைக்கிற ரேட்டுக்கே நீங்க வாங்கிக்கிற மாரி ஆயிடும். இப்ப இதனால மக்கள் பணம் தான் ஓகே. இழப்பு ஏற்படுது. இத நம்ம எஸ்கலேட் பண்ணோம். இப்ப சென்னைக்குள்ள நோ மோர் லிமிட்டட் டெண்டர் அப்படின்னு இருந்திருக்காங்க. 2வது ஷார்ட் டெர்ம் ஓகே. டியூரேஷன் டெண்டர ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு சின்ன ஸ்ட்ரோக். ஓகே. அதுக்கப்புறம்
இப்போ டெண்டர் சம்பந்தமான மற்ற விதிமுறைகள் மீறி இருக்காங்க, மாத்தி இருக்கிறாங்க. சிஎம்டிஏல வந்து நீங்க அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன்ல அது ஒரு பெரிய பிரேக் த்ரூ பாயிண்ட்ன்னு சொல்ல முடியும். நீங்க மல்டி ஓகே. அபார்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது, நீங்க ஆமா. பொலிட்டிக்கலா உள்ளார போய் அப்ரூவல் வாங்க வேண்டியது, அது பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இருந்ததுன்றது கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அதெல்லாம் அறிவிச்சு ஆமா. ஆன்லைன்ல கொண்டு வந்தது ஒரு பெரிய ப்ராசஸ் பார்க்கணும். அதேபோல சிஎம்டிஏல அப்ளை பண்ண உடனே நீங்க ப்ராசஸ் ஆன்லைன்லயே கிடைக்குதுன்றதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் படிப்படியா தான் தெரியும். ஓகே. ஆரம்பத்துல வந்திருக்காங்க, ஒரு முயற்சி செய்றாங்க. இது ரீட்டெயின் ஆகணும் இல்லையா? எனிவே வி ஆர் வாட்சிங். கண்டிப்பா, கண்டிப்பா சார். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சிறப்பா தெரிவிச்சீங்க. நன்றி. உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார்.